பூமி பிறந்து சுமார் 450 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன. 380 கோடி ஆண்டுகள் வரை பூமியில் எந்த உயிரினமும் தோன்றவில்லை. நெருப்பு குழம்பான பூமி குளிர்ந்து பாறையாகிறது. கடல்கள் உருவாகின்றன. அதன் பிறகு உயிர்கள் உருவாகின. ஆனால் அப்போது ஆக்சிஜன் துளி கூட பூமியில் கிடையாது. அப்படியென்றால் எப்படி சுவாசிக்க முடியும்? அப்போதுள்ள உயிரினங்கள் ஹைட்ரஜனை மட்டுமே சுவாசித்தன. தாவரங்கள் பூமியில் தோன்றிய பிறகுதான் அவை உணவு தயாரிக்கும் போது ஆக்சிஜன் உருவானது. ஆக்சிஜன் உருவாகி சுமார் 50 கோடி ஆண்டுகளாகின்றன. உயிரினங்களின் வரலாறு அறிய காலத்தை 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள்: தொன்மை காலம், இடைக்காலம், தற்காலம். சுமார் 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் வடக்கே லாரேசியா, தெற்கே கோண்டுவானா என 2 நிலப்பரப்புகள் இருந்தது. 20 முதல் 25 கோடி ஆண்டுகளுக்கு முன் பாஞ்சயா என்ற ஒற்றை திட்டாக மாறிவிட்டது. புவித்தட்டு நகர்வதால் பாஞ்சயா உடைந்து இப்போதுள்ள கண்டங்கள் உருவாகின. அட்லாண்டிக் பெருங்கடல் அகன்றது. பாஞ்சயா கண்டமாக இருந்த காலத்தில் காங்கோவின் துவக்க கால ஆற்றுப் பகுதியில் அமேசான் ஆறு மேற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது கடல் நீர் நிலப்பரப்புக்குள் அடித்து கொண்டு வந்தது. இதனால் அமேசான் ஆறும் அடித்துச் செல்லப்பட்டது. கடலின் நீர் பெரு, பொலிவியா நாடுகளை நுறுக்கியது. அமேசான் ஆற்றுப்படுக்கையை கண்டத்துடன் இணைத்தது. தற்காலத்தில்தான் இன்றைய காடுகளும் அமைப்பும் மழைக்காடுகளும் உருமாற்றம் பெற்றன. இதே காலகட்டத்தில் தென் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா துண்டிக்கப்பட்டது. எதிர் திசையில் நகர்ந்தது. இந்த இடைவெளியின் நடுவே உருவானதுதான் அட்லாண்டிக் பெருங்கடல். அதுவரை அமேசான் ஆறு மேற்கு நோக்கி பசிபிக் பெருங்கடலில் கலந்து கொண்டிருந்தது. தற்காலத்தில்தான் உலகில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. தென் அமெரிக்கா பூமித்தட்டும் நாஸ்கா தட்டும் ஒன்றுடன் ஒன்று நொறுங்கியதன் விளைவாக உருவானதுதான் ஆன்டிஸ் மலைத்தொடர். ஆன்டிஸ் மலையின் எழுச்சியும் உலகில் நிகழ்ந்த நிலவியல் மாற்றங்களும் அமேசான் ஆற்றையும் அமேசான் ஆற்றின் போக்கையும் மாற்றின. ஆன்டிஸ் மலை உயர்ந்ததால் பிரேசில், கயானாவில் இருந்து பாறை திட்டுகள் அமேசானின் ஓட்டத்தை தடுத்தன. அமேசான் ஆறு என்ற நிலையில் மாறி உள்நாட்டு கடலாக உருமாற்றம் அடைந்தது. காலம் மாற மாற உப்பு நீராக இருந்த அமேசான் பெரிய சதுப்பு நிலங்களாக மாறியது. பின்னர் பெரிய நல்ல நீர் ஏரியாகவும் மாறியது. கடலில் இருந்து வந்த உயிரினங்களும் ஆற்று நீருக்கு ஏற்ற வகையில் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டன. பசிபிக் பெருங்கடலில் வாழும் கொடுவால் திருக்கை போன்ற 20க்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் இப்படித்தான் அமேசான் ஆற்றுக்குள் வந்து தங்களை மாற்றிக்கொண்டன. சுமார் 1 கோடி ஆண்டுகளுக்கு முன் தென் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள மணற்கற்கள் அமேசான் ஆற்று நீரின் ஓட்டத்தை தடுத்தன. அமேசானின் போக்கை கிழக்கு நோக்கி திருப்பிவிட்டது. இதே காலகட்டத்தில்தான் அமேசான் ஆற்றின் கரையின் இருபுறமும் நீரோட்டம் மிகுந்து வழிந்து அமேசான் மழைக்காடுகள் உருவாகின. அதன் பிறகு பனியுகம் வந்தது. கடல்கள் கூட பனிக்கட்டிகளாக மாறின. அப்போது மனிதர்கள் பனிப்பாறை மீது நடந்து ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு சென்றார்கள். வட அமெரிக்காவின் வடப்பகுதிக்கு மனித இனம் முதல் முறையாக காலடி எடுத்து வைத்தது. அமெரிக்கா என்ற நிலப்பகுதிக்குள் மனிதன் நுழைந்ததே அப்போதுதான். பிறகு வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா என அமெரிக்கா முழுவதும் மனித இனம் பரவியது. அவர்களே அமெரிக்காவின் பூர்வகுடிகள். பனியுகத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, பாலூட்டிகளும் அமெரிக்க பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. அமெரிக்காவில் நுழைந்த மனிதர்களில் சிலர் ஆன்டிஸ் மலைத்தொடர்களை ஒட்டியும் சிலர் அமேசான் மழைக்காடுகளிலும் தங்கி வாழ்ந்தனர். அமேசான் காடுகளில் வாழ்ந்த மனித இனம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவித பழக்க வழக்கங்களை மேற்கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்தார்கள். பனியுகங்கள் அமேசான் காடுகளை மாற்றி அமைத்தன. நிறைய புல்வெளிகளும் அடர்த்தி குறைந்த மரங்களும் காணப்பட்டன. பனியுகம் முடிந்தது. பனிகள் உருகி நீராக மாறியது. தனித்தனி திட்டுகளாகவும் தீவுகளாகவும் இருந்த நாடுகள் ஒன்றாக இணைந்தன. சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் 130 மீட்டருக்கு உயர்ந்தது. மீண்டும் ஆறுகள் நிரம்பி வழிந்தன. அசுரத்தனமாக ஓட ஆரம்பித்தன. காலப்போக்கில் அவை நன்னீர் நிலைகளாக மாறின. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகி தனிச்சிறப்பு விளங்கும் அமேசான் மழைக்காடுகளுக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், வளிமண்டல ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதில் வெப்பமண்டல காடுகள் பெரும்பங்கு வகிக்கின்றன. அதில் அமேசான் மழைக்காடுகளின் பங்கு முக்கியமானது. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்கள், தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் என்று பல்வேறு தகவல்கள் தன்னிடம் வைத்திருக்கிறது அமேசான் மழைக்காடுகள். இவ்வளவு சிறப்புமிக்க இயற்கை பொக்கிஷத்துக்கு இன்று ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பூமியின் வெப்பநிலை உயர்ந்து வருகிறது. இன்னொரு பக்கம் அமேசானின் மரங்கள் வெட்டப்படுகின்றன. காடுகள் விவசாய நிலங்களாக மாறி வருகின்றன. கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. சுரங்கம் அமைத்ததாலும் சாலைகள் போட்டதாலும் இஞ்சிய பல செயல்பாடுகளாலும் அமேசானின் பசுமை கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் 12% வெப்பமண்டல காடுகள் இருந்தன. ஆனால் தற்போது 5% காடுகளே எஞ்சியுள்ளன. மரங்கள் வெட்டப்படுவதால் சூழல் மண்டலத்தின் தன்மை உருமாறி வருகிறது. இதனால் விலங்கினங்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் இடம்பெயர்கின்றன. தாவரங்கள் அழிந்தே போகின்றன. காடுகள் அழிக்கப்படுவதால் மழையளவு மிகவும் குறைந்து வருகிறது. 1991 முதல் 2000 ஆண்டிற்குள் போர்ச்சுகல் நாட்டைப் போல் 2 மடங்கு அமேசான் காடுகள் அழிக்கப்பட்டுவிட்டன. 1960ஆம் ஆண்டிலிருந்து அமேசானுக்குள் நுழைவது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட காடுகளை அழிப்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காடுகளை அழிப்பதில் சிறு விவசாயிகளின் பங்கு 30%, பெருமுதலாளிகளின் பங்கு 70%ஆகவும் இருக்கிறது. தொடர்ந்து விவசாயம் செய்வதால் மண்வளம் குறைந்து போகின்றது. அந்த இடங்கள் தற்போது கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக மாறி வருகின்றன. சமீப காலமாக மரங்கள் வெட்டுவது 40% குறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் முற்றிலுமாக காடுகள் அழிக்கப்படுவதை தடுக்காவிட்டால் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பிரேசிலில் அமேசான் காடுகள் 40 முதல் 60% காணாமலே போய்விடும்.
காடுகள் அழிவதால் தாவரங்கள் மற்ற உயிரினங்கள் அழிவதுடன் பூமியின் வெப்பநிலையும் உயர்கிறது. அமேசான் காடுகள் உலகின் தரைவாழ் உயிரினங்களின் உற்பத்தியில் 10% கார்பன் உற்பத்தியில் 10% பங்கு வகிக்கின்றது. காடுகளை அழிப்பது தொடர்ந்தால் மழைக்காடுகள் புல்வெளி பிரதேசங்களாக மாறிவிடும் அபாயமும் உள்ளது. பிறகு புல்வெளி பிரதேசங்கள் பாலைவனமாகவும் மாறிவிடக்கூடும். கடந்த 50 ஆண்டுகளில் தினமும் 2 லட்சம் ஏக்கர் காடுகள் அழிக்கப்படுகின்றன. அத்துடன் 130 வகை உயிரினங்கள் அழிந்து போகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சில உயிரினங்களின் அழிவு வேறு சில உயிரினங்களின் பெருக்கத்துக்கு தள்ளப்படும் அபாயமும் நிகழ்ந்துள்ளது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு வைரஸ் அல்லது பாக்டீரியாக்குள் ஏற்பட்டால் ஆபத்து ஏற்படுகிறது. அந்த வைரஸ் மற்ற உயிர்களை தாக்கி நோயை உண்டாக்குகிறது. இந்த வைரஸ்கள் பாலூட்டிகள் மூலம் மனித உடலுக்கு நுழைந்து பெரும் தீங்கு விளைவிக்கின்றது. எபோலா என்ற நோய் இப்படித்தான் மனித உடலுக்குள் பிரவேசித்தது. விலங்குகளின் வசிப்பிடங்கள் அழிந்து போனதுதான் இதற்கு காரணம். அமேசான் மழைக்காடுகள் ஒரு பக்கம் அழிந்து வரும் வேளையில் இன்னொரு பக்கம் அமேசானை பாதுகாக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுதான் வருகிறது. இதற்காக உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றன. அமேசானை பாதுகாக்காவிட்டால் இன்னும் 100 வருடங்கள் கழித்து சரித்திரத்தில் மட்டுமே அமேசான் மழைக்காடுகள் இருந்து கொண்டிருக்கும். அந்த பேரபாயத்தை நோக்கி செல்லாமல் காடுகளை காப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமை. நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளுக்கு பத்திரமாக அமேசானை திருப்பித் தர வேண்டும் பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு.